காலத்தில் 2 கட்சிகளும் பயணித்த கட்சி தான், அது தப்பு இல்லை. அது இது தீண்டத்தகாத கட்சி மாதிரி அதில் சேரக்கூடாதுன்ற ஒரே நிலைப்பாட்டை தொண்டர்களையும் மக்களையும் நம்ப வைத்து எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். ஸ்டீஸ் ஓடி ஆன் பண்ணு, என்கிட்ட கொடுக்குறீங்க. அப்புறம் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியை போச்சு. தோத்த பிஜேபியால தான் தோத்த. இல்லன்னா நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. அது வேஸ்ட் லக்கேஜ். இனிமே அந்த பெட்டி வந்து ஓடாத பெட்டி, மோட்டார் சைக்கிள் அது வந்து வேஸ்ட். அது இல்லைன்னா நாளா ஜெயிச்சிருக்க காரணம். அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா 2019லயும் சரி 2020 நாங்க தோத்தது பிஜேபியால. ஓகே, கேட்டீங்களா? மாவீரர்கள் இன்னைக்கு ஒப்பற்ற தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான்றார். யாரோ ஒருத்தன் ஃபோனில் டேப்பில் பேசுகிற மாதிரி சூட்கேஸ் மாறினோடனே என்ன வேணாலும் பேசுவார்.